ஜக்கி வாசுதேவ் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், பெரிய இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காரு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது அவர் எதுக்கு கவர்மெண்ட் டைரக்டா சேலஞ்ச்? பில்டிங்ஸ்ல இருந்து, அவர் வைஃபோட டெத்ல இருந்து, அவர் ஃபினான்ஷியல் டீலிங்ஸ்ல இருந்து, அவர் காவேரி காலிங்ல இருந்து, he is under tremendous pressure. He knows there is no escape now. பில்டிங்ஸ் இல்லீகலா கட்டியிருக்காரு. அங்க 1,22,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு பில்டிங்ஸ் கட்டப்பட்டிருக்கு. No environment clearance is there. So all these are illegal buildings, have to be demolished. ஈஷா ஆசிரமத்தை பத்தி இவ்வளவு பேசுறமே, காருண்யாவை பத்தி ஏன் பேசுறது இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்படுது. ஏன் காருண்யா இந்த அளவுக்கு பேசப்படுது? இவங்க ரெண்டு பேரும் கூட்டாளிங்க. ஜக்கி அண்ட் காருண்யா ரெண்டு பேரும் கூட்டாளிங்க. வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திரு பியூஷ் மனுஷ் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு அவரோட பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். கடந்த சில நாட்களாவே திரு ஜக்கி வாசுதேவ் அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து மீடியால வந்து பேசப்பட்டிருக்கு. இதுல எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஜக்கி வாசுதேவ் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், பெரிய இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காரு. நிறைய இட்ஸ் ஒர்த் க்ரோர்ஸ் இல்லையா, பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். அது இப்படி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கவங்க கவர்மெண்டோட ரொம்ப சேஃபா ப்ளே பண்ணுவாங்க. அவங்க கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. இப்ப ஜக்கி வாசுதேவ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கோயில்களை வந்து பக்தர்கள் கையில கொடுக்கணும் அப்படின்றாரு. இது வந்து கிளியர் கட்டா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோட பாலிசிஸ் வந்து சேலஞ்ச் பண்றாரு. சோ இவ்வளவு விஷயங்களை இழக்கிறதுக்கு இருக்கு அவருக்கு. ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் கட்டியிருக்காரு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது அவர் எதுக்கு கவர்மெண்ட் டைரக்டா சேலஞ்ச் பண்ணணும்? என்ன தேவை அவருக்கு? No, that was before the elections. His challenge was clearly targeted the elections. அதுல அவர் கிளியரா இருக்காரு. ஒரு ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கேக்குறாங்க, நீங்க எலெக்ஷன் டைம்ல கேக்குறீங்களே, இப்போதான் கேட்க முடியும்னு அவரே சொன்னார். அவர் வாயால சொன்னாரு. It is acceptance of his own guilt. He is a part of the Sanghi ecosystem. He is trying to gain a strong foothold. அவங்களோட நீங்க பல இன்டர்வியூஸ் எடுத்துக்கோங்க. He is a Modi fan. He is a பக்கா Modi fan. பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அவர் வந்து do not question the prime minister சொன்ன ஆள் இவரு. You have voted and government to the power, you cannot question it சொன்னவர் இவரு. So பிஜேபியோட ஸ்பெஷல் பிளெஸிங்ஸ் இவருக்கு தேவைப்படுது. எதுக்காக தேவைப்படுது? There are so many criminal actions involved with him. கிரிமினாலிட்டியில ஊர்ன ஆள் இவரு. அவரோட என்விரான்மெண்டல் இன்னைக்கு ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு லெட்டர்ல அவங்க ஈஷா ஃபவுண்டேஷன் இஸ் அக்செப்டிங் ஆன் ரெக்கார்ட், we have zero environmental permissions. நாங்க வயலேஷன் பண்ணியிருக்கோம். இந்த வயலேஷன் பண்றது ரெகுலரைஸ் பண்ணோம் அப்படி தெளிவா எழுதியிருக்காரு. ஸோ பில்டிங்ஸ்ல இருந்து, அவர் வைஃபோட டெத்ல இருந்து, அவர் ஃபினான்ஷியல் டீலிங்ஸ்ல இருந்து, அவர் காவேரி காலிங்ல இருந்து, he is under tremendous pressure. He knows there is no escape now. கால் உழுவுறது டிஎம்கே கால்லையா பிஜேபி கால சூஸ் பண்ணும்போது பிஜேபி கால் தான் அவர் கிடைச்சது. He had to take a சைடு எடுக்கிற கட்டாயம் வந்துருச்சு அவருக்கு இப்போ. ரைட். இந்த இப்ப ஒரு சின்ன ஒரு அப்சர்வேஷன், அது உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. இப்ப இந்த ரீசெண்டா அந்த லாஸ்ட் ஒரு 1 வீக் பார்க்கும்போது எலெக்ஷனுக்கு அப்புறமே ஏடிஎம்கே வந்து ரொம்ப குவைட்டா இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான அப்போசிட் பார்ட்டியா தெரியல. பட் இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அக்ரெசிவ் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு இமேஜ் என்னன்னா, ஒரு பிஜேபி வந்து இங்க வந்து அப்போசிஷன் அந்த ஸ்பேஸை வந்து பியூட்டிஃபுல்லா ஃபில் பண்ண மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? ஏடிஎம்கே has to realize one thing. இந்த பிஜேபியோட பார்ட்னர்ஷிப் இவங்களை கீழே இழுத்துட்டு போயிடும். இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வரும், கொஞ்ச நாள்ல வந்தாகணும்னு நினைக்கிறேன். இந்த நம்ம கார்பரேஷன் எலெக்ஷன்ஸ், டவுன் பஞ்சாயத்து அண்ட் கார்பரேஷன் எலெக்ஷன்ஸ் லாஸ்ட் டைம் முட்டு போச்சு. வில்லேஜ் போல்ஸ் மட்டும் தான் வச்சிருந்தோம். ஸோ இந்த ரெண்டு எலெக்ஷன்ஸ்ல இட் வில் பி a clear wipe out for ADMK because of its alliance with BJP. So BJP is an untouchable பார்ட்டிங்கிறது ADMK ரியலைஸ் பண்ற வரைக்கும் ADMK இப்படி கீழே 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 போயிட்டே இருக்கும். அது ஃபர்ஸ்ட் அவங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் பிஜேபி பொறுத்த வரைக்கும் எனி ஸ்பேஸ் கிடைச்சாலும், ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைச்சாலும் அவங்க உள்ள போடுற ட்ரை பண்ற ஆளுங்க இந்த சங்கிகள்லாம். ஒரு என்னன்னா, ஒரு எம்எல்ஏ இருந்தா போதும்னு சொன்னேன் லாஸ்ட் டைமே. நான் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். they will immediately vie for the top position. இப்ப சொன்னார் எல்முருகன் 4 எம்எல்ஏ இருக்காங்க 400 சமௌண்ட். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன இருக்கு? மீதி எல்லாம் are gone to the dogs. ADMK is under tremendous pressure. ஏன்னா இந்த 4 years of BJP ஓட பிளெஸிங்ஸ்க்காக ஒரு இல்லீகல் எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இல்லீகாலிட்டிஸ்ல பயங்கரமா இன்வால்வ் ஆயிருந்தாங்க. இப்போ பிடிஆரே சொல்லியிருந்தாரு பாருங்க, ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் பெரிய ஊழல்ன்ட்டு. பெரிய ஊழல். They have indulged in tremendous corruption activities apart from smart city project also.
அந்த அந்த கரப்ட் பிராக்டிசஸ்ல இருந்து இவங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு இது என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபினால தான் நம்ம தப்பிப்போன்ட்டு ஏடிஎம்கே கம்முன்னு இருக்கு. பட் இட் இஸ் கோயிங் டு டர்ன் அரவுண்ட் தம் வெரி பேட்லி. பார்ட்டி செதறி போயிடும், ட்ரேஸ் எல்லாம் போயிடும். இதே அலையன்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா hopefully something will happen and ADMK and BJP will go separate ways. இவங்க ரெண்டு பேரும் தனியா போனா தான் ADMK தன்னவே காப்பாத்திக்க முடியும். அண்ட் பிஜேபி பண்ற ட்ரிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும். நாடு முழுக்க அவங்க என்னென்ன ட்ரிக்ஸ் பண்றாங்களோ, வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணாங்களோ, கர்நாடகால என்ன பண்ணாங்களோ, கேரளால என்ன பண்ணாங்களோ, ரெகுலரா சில்ற இஷ்யூஸை வந்து இந்து முஸ்லிம் ரிலிஜியஸ் போலரைசேஷன் கார்டு பிளே பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல டவுட்டே வேண்டாம். அத்தான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஜக்கிக்காக இவ்வளவு பிஜேபி கொண்டு தெளிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு கிரிமினல் இருந்தாலும் இட்ஸ் ஆல் ப்ரூவன் ஆன் ரெக்கார்ட், இஸ் கிரைம்ஸ் ஆர் ப்ரூவன். அவ்வளவு என்ன கொந்தளிக்குது? எவ்வளவு நாள் காப்பாத்துவீங்க? ஓகே, இப்ப சத்குரு அவர்கள் மேல வைக்கப்பட இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் வந்து நிலங்களை வந்து ஆக்கிரமிச்சிருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இல்லையா? சோ இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரைட் வனத்துறையோட நிலங்களை. நான் இல்லங்க, நான் என்க்ரோச்மெண்ட் எப்பவுமே பேசினதே இல்ல. என்க்ரோச்மெண்ட் குற்றச்சாட்டு கிடையாது அவர் மேல. நீங்க அவங்களோட ஃபேக்ட் ஷீட்டே பாத்தீங்கன்னா அவங்களே தானா குற்றச்சாட்டு தனக்கு மேலேயே பேசிட்டு இருப்பாங்க. இது இல்ல, குற்றச்சாட்டு தெளிவா இருக்கு. ஃப்ராட் ஃப்ரம் ப்ராஜெக்ட் கிரீன் ஹேண்ட்ஸ், ரேலி ஃபார் ரிவர்ஸ், காவேரி காலிங், இந்த ட்ரீ பிளான்டிங் பண்ற சொல்லி அதுல இருக்கிற ஃப்ராட் அது டாக்குமெண்ட் ஆயிடுச்சு. பில்டிங்ஸ் இல்லீகலா கட்டியிருக்காரு. அங்க 1,22,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு பில்டிங்ஸ் கட்டப்பட்டிருக்கு. நோ என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் இஸ் தேர். So all these are illegal buildings, have to be demolished. Shut order இருக்கணும். ஆஷ்ரம் must be shut down immediately. சட்ட பிரகாரம் பாத்தீங்கன்னா இப்போ கேரளால அந்த ஒரு பெரிய 4 பிளாட்ஸ் இருந்ததுல 40 அடி பிளாட்ஸ் ஸ்கை ஸ்கிரேப்பர் மாதிரி டெமாலிஷன் பண்ணாங்க பாருங்க. கொச்சின்ல கேரளால சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு 44 ஸ்டோரி பில்டிங் இருந்தது, 4 காம்ப்ளெக்ஸ் இருந்தது, எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணாங்க. என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் இல்லன்ட்டு. அதே மாதிரி ஜக்கியோட என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணுவாங்க இருந்து. தென் கிரைம் ஹிஸ்டரியில வைஃபோட டெத் இட் ஹஸ் டு பி இன்வெஸ்டிகேட்டட் தரோலி. ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணும், தரோவா பண்ணும். ஜீவசமாதி அடையில அந்த அம்மா ஜீவசமாதி அடையில ஒரு ஹரியில பிஃபோர் 6 o'clock பிஃபோர் சன்ரைஸ் தே கிரிமேட்டட் த பாடி கிரிமேஷன் நடந்தது. அதுல எவிடன்சஸ் மறக்கப்பட்டது. க்ளோஷர் ரிப்போர்ட்டை படிச்சீங்கன்னா இட்ஸ் a shame on the investigation of the police. இந்த கிரைம் லிஸ்ட் இப்படி தான் வரும். அண்ட் his frauds, tax frauds இப்போ ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவர் இந்த யந்திரம் விற்கிறது டொனேஷன்ஸா காமிச்சு விற்கிறாரு while he's selling. So all these have to come into account. ரைட். இப்போ ரொம்ப கிளியரா சொல்றீங்க, என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து வாங்காம பில்டிங்ஸ் எல்லாம் கட்டியிருக்காருன்றீங்க இல்லையா? சோ இது ரொம்ப ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான இஷ்யூ. இப்போ அந்த இடத்துக்கு போனா தெரிய போகுது, அந்த பில்டிங் இருக்க போகுது, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணா நிறைய வயலேஷன்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? சோ கோர்ட்டுக்கு போனா அது ப்ரூவ் ஆக போகுது. இதுல என்ன பெரிய சிக்கல் இருக்கு? நீங்களே சொன்னது போல கேரளா எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஜட்மெண்ட் வாங்கிட்டு வந்து டெமாலிஷ் பண்ணாங்க இல்லையா? சோ இங்க என்ன சிக்கல் இருக்கு? அந்த பாலிசி இங்க அப்ளை ஆகும் இல்லையா? ஒரு பூவிலின் நண்பர்கள் ஒரு கேஸ் போட்டது 2014ல நிக்குது. 2014ல இருந்து ஹியரிங்கே வரல. அவங்க பூவிலின் நண்பர்கள் சொல்றாங்க ஹியரிங்கே வரல அந்த கேஸ். இதுல சிவா அண்ட் வெள்ளிங்கிரி அசோசியேஷன் அந்த முத்தமால் கேஸ் இருக்கு. அது ஆர்டிஓ என்கொயரியிலே நிக்குது. அவங்க லேண்ட்ஸ் பூதான் லேண்ட்ஸை வந்து இவர் ஆக்குபை பண்ணி வச்சிருக்காரு. ட்ரைபல் லேண்ட்ஸ் ஆக்குபை பண்ணி வச்சிருக்காரு. ட்ரைபல் லேண்ட்ஸை வந்து இல்லீகல் ஆக்குபேஷனுக்கு அந்த கேஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ஆர்டிஓ என்கொயரி ஹைகோர்ட் ஆர்டிஓ என்கொயரி பண்ண சொல்லிச்சு. ஆர்டிஓ என்கொயரியோட பெண்டிங்ல நிக்குது. ஸோ ஒரு கன்வேஸ் இருக்கு பாருங்க. ஒபிஷியல், பொலிட்டிக்கல் சிஸ்டம், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் கோர்ட், மூணும் கன்வே ஆகுது இவங்க கூட. அஜித் பர்சாயத் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை காவேரி காலிங் போர்டுல வச்சிருக்காரு. அது ஒரு நான் எக்ஸிஸ்டன்ட் போர்டு வச்சுக்கோங்க பேருக்காக. அந்த போர்டுல வச்சிருக்காரு. இதே மாதிரி இன்னொரு ஜட்ஜ் வந்து அவருக்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இன்வைட் பண்ணி 2 பேரும் உட்காந்து ஒரே மேடல் பேசுறாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் கூட. ஸோ ஹிஸ் க்ளோஸ்னஸ் வித் த சிஸ்டம் அவர் இது வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கு. ரொம்ப நாள் காப்பாற்ற முடியாது. எவ்வளவு நாள் எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டுவான் மனுஷன். ரைட். இந்த இஷ்யூ எல்லாம் நம்ம பேசும்போது இன்னொரு கேள்வி ரெகுலரா வைக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, ஈஷா ஆசிரமத்தை பத்தி இவ்வளவு பேசுறோமே, காருண்யாவை பத்தி ஏன் பேசுறது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்படுது. ஏன் காருண்யா இந்த அளவுக்கு பேசப்படல? I'll tell you what. நான் இந்த ஜக்கி பத்தி நான் பேசுறது எப்ப ஆரம்பிச்சேன்னா, ஹிந்துஸ் பாப்புலேட்டட் 90% பாப்புலேட்டட் இந்த கண்ட்ரியில
ஜக்கி மாதிரி ஒரு பிளேயர்ஸோட டேஞ்சர் எங்க நான் பார்த்தேன்னா, இந்த ப்ராஜெக்ட் கிரீன் ஹேண்ட்ஸ் ஆரம்பிக்கும் போது நான் மரக்கன்றுகள் நடுறேன், நடாமை. காவிரி காலிங் பேசினாரு, அடானியோட ரேலி ஆஃப் ரிவர்ஸ் எடுக்கிறாரு. அதுல என்ன சொல்றாரு, தண்ணியை பிரைவேடைஸ் பண்ணுன்ட்டு. He showcase himself as an environmental warrior. நான் காருண்யா அப்படி பார்த்ததே இல்லை, எங்கேயுமே பார்த்தது இல்லை. சரி, காருண்யா பை சான்ஸ் வயலேஷன் பண்ணியிருக்குன்னா வாட் இஸ் அர்ஜுன் சம்பத் டூயிங்? தொண்டாமுத்தூர் பகுதியில் இருந்து வர வானதி சீனிவாசன் அந்த அம்மா வீடு அங்கதான் இருக்கு. அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கு? பிஜேபி, இந்து மக்கள் கட்சி இவங்க எல்லாம் கொஸ்டினுக்கு தான் கேட்பாங்க நம்ம கிட்ட எப்பவுமே. இந்த பிஜேபி சங்கி மங்கி எல்லாம் வந்து கமெண்ட்ஸ்ல போட்டுட்டே இருப்பாங்க காருண்யா பத்தி. அண்ட் காருண்யாவை ஹைலைட் பண்ணி போட்டதே எங்க தோழர்கள் தான். அதுவும் சொல்லிடுறேன், ஹைகோர்ட்ல இருக்கிற கேசஸ் எல்லாமே நம்ம தோழர்கள் தான் போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி சிவா பண்ண கேசஸ் காருண்யா மேல. whatever violation was there, he is highlighting it. And I'll tell you one more thing, Gabriel. இவன் வயலேஷன் பண்ணிட்டான், அவன் வயலேஷன் பண்ணிட்டான், நீங்க ஏன் அதை கண்டுக்கல? இப்ப சேலத்திலே பல வயலேஷன் இருக்கு. என்னால இன்னும் மேக்னசைட் மைன்ஸோட வயலேஷனே கிளியர் பண்ண முடியல என்னால. இங்க டால்மியான்ற ஒரு கம்பெனி இருக்கு, நான் சேலத்துல வாழ்றேன். சந்து புத்துக்கு ஒரு வயலேஷன் நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டுல. ஒரு பர்சனுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. நான் என் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி எனக்கு எந்த இஷ்யூ அப்பீல் ஆகுதோ அந்த இஷ்யூ எடுக்கிறேன். உங்களை யார் நிறுத்தி வச்சிருக்கா? காருண்யாவை நாளைக்கு க்ளோஸ் பண்ணுங்க. ஐ வில் நாட் ஆஸ்க் எனி क्वेश्चन. ஐ ஷேர்ட் இன்கம் டாக்ஸ் ரேட் போடும் போது சந்தோஷமா ஷேர் பண்ண அந்த மீமை. தினகரன் இஸ் a fraud. ஜீசஸ் கூட டைரக்டா பேசுற ஆளுன்ட்டு கதை பேசிட்டு இருக்கான் அந்த வன்ச. பட் பீப்புள் ஹேவ் டு டேக் ஹிம் ஆன். அனைத்து இஷ்யூ நம்ம தான் எடுக்கணும் அப்படி இல்ல. ஸோ ப்ளீஸ் பேஜ். இன்ஃபேக்ட் ஜக்கி பத்தி பேசுறப்பெல்லாம் காருண்யா நல்லாவே பேசப்படுது. நீங்க சொல்றீங்களா காருண்யா பத்தி பேசப்படலன்ட்டு? நீங்க எந்த வீடியோ ஜக்கியோட யூடியூப்ல பாருங்க, அது கீழே காருண்யா கமெண்ட் இருக்கும். காருண்யா பேசப்படுறது இல்ல. இவங்க ரெண்டு பேரும் கூட்டாளிங்க. ஜக்கி அண்ட் காருண்யா ரெண்டு பேரும் கூட்டாளிங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை அக்செப்ட் பண்ணனாலதான் அங்க இவ்வளோ கோல்மால் கில்மால் நடத்த முடியுது. தேர் பார்ட்னர்ஸ் இன் கிரைம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு பேரும் அப்ளை பண்றாங்க. இவன் லா யூனிவர்சிட்டி கேட்கறான், இவர் ஆயுர்வேத் காலேஜ் கேட்கிறாரு. ஜக்கி வாசுதேவ் காருண்யா லா யூனிவர்சிட்டி கேக்குது. ரெண்டு பேரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்ளை பண்றாங்க பெர்மிஷனுக்கு. So both of them are criminals of the third order, but ஜக்கியோட இம்பாக்ட் இஸ் நேஷன் வைட். அவன் பாலிசியை கை வைக்கிறான், அவன் பிஜேபி கார்ட பந்தாடுறான். காருண்யா கூட பிஜேபிக்காக தான் போய் நிக்கிறாரு, அங்கதான் போட்டோ கொடுத்து போஸ்ட் கொடுத்துட்டு வராரு. தினகரன் மோடி கிட்ட தான் நின்று இருக்காரு. ஓகே, கடைசியா ஒரே ஒரு இஷ்யூ. இப்ப நம்ம பேசுறது எல்லாமே என்னன்னா இஷ்யூ பேஸா நம்ம பேசுறோம். இப்ப நீங்க வந்து அவங்க மேல குற்றச்சாட்டுகள் வைக்கலாம், அதுக்கு அவங்க பதில் சொல்லலாம், எதிர் குற்றச்சாட்டுகள் கூட வைக்கலாம். அது வந்து ஓகே, ஹெல்தியான ஒரு விஷயம் தான். அதெல்லாம் தாண்டி இப்ப திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை வந்து கடுமையா பர்சனலா அட்டாக் பண்றதெல்லாம் பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் அவரோட ட்விட்டர்ல கூட அவர் பதில் சொல்லியிருந்தாரு. அவரோட ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவரை பர்சனலா டார்கெட் பண்ற விஷயங்களை நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் அன்ஹெல்தியான ஒரு விஷயமாவும் தெரியுது, பிளஸ் கொஞ்சம் இன்டீசென்டான விஷயமாவும் படுது. அதை எப்படி பாக்குறீங்க? I've been saying this for the past 7 years. இவன் பிஜேபி ரூல்ல இருந்து வந்தது சொல்லிட்டு இருக்கேன். இட்ஸ் the most indecent party ever. நான் 2010ல செடிஷன் கேஸ் வாங்கிட்டு உள்ள போயிருக்கேன். கடுமையான எதிர்ப்பு டிஎம்கேக்கு, வீரபாண்டி ஆறுமுகம் எதிர்த்து கடுமையா போராடுறோம் இங்க. அவரால் இப்போ சிங்கம் சேலத்துல. ஆனா சின்சியரா சொல்றேங்க, டிஎம்கேல இருந்து ஒருத்தர் கூட ஃபேமிலி வச்சு கமெண்ட் பண்ணல, த்ரெட் கொடுக்கல, பர்சனல் த்ரெட் அட்டாக் பண்ணல. மோதுவோம், நம்ம மோதுவோம், லீகலா மோதுவோம், இல்ல வெளியே மோதுவோம். ஃபால்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க, போலீஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, சிறை காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய விஷயம். பட் பிஜேபியோட டாக்டிக்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் யாரோ எதிர்த்து கேள்வி கேட்கறாங்களோ வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ் அடி, வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸை டார்கெட் பண்ணு. நான் அதனால தான் ரொம்ப சீரியஸாவே ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு நோட் எழுதினேன் ஃபேஸ்புக்ல கொஞ்சம் 2-3 days பேக். இன்ஃபேக்ட் மிஸ்டர் ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே என்னோட டிமாண்ட் இதுதான், சட்டத்தை தன்னோட கடமையை செய்ய விடுங்க. பிஜேபி பொலிட்டிக்கலி இன்டர்ஃபியர் பண்ணி சட்டத்தோட தன்னோட கடமையை செய்ய விடாதனாலதான் நாட்டு இந்த நிலைமைக்கு இருக்கு. எது எடுத்தாலும் அதுல சாஃப்ரன் கலர் பாக்குறான். காவி கலரா, நீ கொலை கூட பண்ணு, நான் கூட வந்து நிப்பேன். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவோட ஹிஸ்டரியில எவ்ரி பார்ட்டி ஹஸ் கிரிமினல்ஸ்ங்க. எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும் அது கிரிமினல் இருப்பான், கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ள ஆள் இருப்பான், இல்லாத இருக்கவே முடியாது. ஆனா ஒரு கிரிமினல் ஆள் மாட்டிக்கிட்டானா எந்த கட்சியும் சப்போர்ட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியில பாக்குறோம் பிஜேபி ஒரு கட்சி மட்டும் சப்போர்ட் பண்ணுது. லாஸ்ட் டைம் யூபிஏ கவர்மெண்ட் இருந்தது மன்மோகன் சிங், ஏ ராஜா வந்து மினிஸ்டரா தான் இருந்தாரு, யூனியன் மினிஸ்டர் ஜெயில் போனாரு. கனிமொழி அவங்க ஜெயிலுக்கு போனாங்க, சுரேஷ் கல்மாதி ஜெயில் போனாரு. நீங்க பிஜேபியில யாரோ ஒருத்தர் கன்விக்ட் ஆனா கூட ஜெயில் அனுப்ப மாட்டான் போல இருக்குங்க.
இங்க ட்ரையலுக்கு எடுக்க மாட்டான். ஸ்கேமே வெளியே வராது, ஏன்னா ஸ்கேமே இல்லங்கிறான். இஸ் லீகலைஸ்ட் இல்லீகாலிட்டி. பிஎம் கேர் ஃபண்டோட மட்டமான ஒரு ஃபண்ட் இருக்குமா ஏதோ ஒண்ணு நம்ம நாட்டுல இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோமா? அதை பத்தி நான் பேச மாட்டேன், அதை பத்தி நான் காட்ட மாட்டேன், வெளியே காட்ட மாட்டேன், நான் பணம் மட்டும் கலெக்ஷன் பண்ணுவேன். பிஜேபி இஸ் வெரி கிளியர். இல்லீகல் எது இல்லீகல் இருந்தாலும் அதுக்கு அக்செப்டன்ஸ் இவன் கொடுப்பான். அதுல ஃபர்ஸ்ட் வெப்பன் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அட்டாக் பண்றது வச்சிருக்கான். பெண்களை கொச்சப்படுத்து, எவ்வளவு கொச்சப்படுத்த முடியும் கொச்சப்படுத்து. அப்பதான் இவங்கனால வந்து இவங்களோட டெரர் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, ஒரு போர்லயும் டூல் வந்து ரேப் ஒரு டூலா யூஸ் பண்ணுவாங்க. இவங்க அலோவ் பண்ணீங்கன்னா அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி இஸ் வெரி டேஞ்சரஸ் இன் திஸ் and it is the highest epitome of indecent politics. Mr. M.K. Stalin have to realize that in the Sangh ecosystem வந்து அவர் எஸ்ஐ வேலை பார்க்க வேண்டாம். எஸ்ஐயோட வேலை எஸ்ஐ பண்ண விடுங்க. போலீஸ் என்ன வேலை கொடுத்துருக்கோ போலீஸ்க்கு அந்த மேண்டேட்டட் கான்ஸ்டிடியூஷன் என்ன இருக்கோ அதை பண்ண விடுங்க. பிஜேபி ஏன்னா இந்த கொரோனா பீரியட்ல வெஸ்ட் பெங்கால்ல பாருங்க என்ன மாதிரி ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு. சிபிஐ விட்டு மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. மணிப்பூர்ல ஜேர்னலிஸ்ட் வந்து கவுயூரின் எதிர்த்து பேசினதுக்காக செடிஷன் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல போட்டிருக்காங்க உள்ள ஜேர்னலிஸ்ட். யோகி ஆதித்யநாத் ஆக்சிஜன் பத்தி கேட்டா எஃப்ஐஆர் போடுவேன் அப்படி மிரட்டிட்டு இருக்காரு. பிஜேபி ஆல் ஓவர் த கண்ட்ரி எங்க ரூல்ல இருக்காங்களோ அங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. இந்த கோவிட் டைம்ஸ்ல நம்ம சிம்பிளான இது மட்டும் கேட்கிறோம். அரசாங்கத்திட்ட ஒரே வேண்டுகோள் இருக்கு. புதுசா வந்திருக்கீங்க, சட்டத்தை தன்னோட கடமை செய்ய விடுங்க. நீங்க ஒன்னும் ரிவெஞ்ச் எடுக்க வேணாம். இது யார் யார் பேசியிருக்காங்களோ அவங்க வேற வேற இடத்துல நிறைய கேசஸ் இருக்கு அவங்க மேல. அந்த கேசஸ் லாஸ்ட் டைம் எடுக்கப்படல. போன 5 வருஷத்துல ஒரு 4 வருஷம் சொல்லலாம். ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் ஒரு 4 years ஆஃப் எடப்பாடி ரூல் வாஸ் a total mismanagement of law and order. அதை திருத்துங்க, ஃபர்ஸ்ட் அதை திருத்துங்க. இவ்வளவுதான் டிமாண்ட் பண்றோம். நீங்க பொலிட்டிக்கல் நாகரிகம் சொல்லி உட்காந்தீங்கன்னா உங்களே சாப்பிட்டுருவோம். பிஜேபி உங்களே தின்னி கொதறி தூக்கி போட்டுருவோம். பினான்ஸ் மினிஸ்டர் யாரும் இப்படி பேசுவாங்களா உட்காந்து? கேட்கிறேன். பினான்ஸ் மினிஸ்டரோட வைஃப்கே ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா அப்புறம் நாங்க எங்க ஃபீல் பண்றது? பினான்ஸ் மினிஸ்டரோட வைஃப் அண்ட் சில்ட்ரனுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லைங்க, தமிழனே இல்லைன்ட்டாரு. இந்த ராஜா சர்டிபிகேட் ஏஜென்சியா முத்திர குடுத்துட்டே இருக்காரு எல்லாத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஆன்டி நேஷனல் ஆரம்பிச்சாங்க, இப்ப தமிழனே இல்ல. வாட் an asshole man. எப்பேற்பட்ட ஆளா இருப்பா இந்த ஆளு. ரொம்ப நன்றி. எப்பவும் போல ஒரு நல்ல ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.